ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் அனிதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க துணிக்கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. வீடு நிலம்னு வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்தில் இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் டிவோர்ஸே பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை ஓரளவு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாக நிலம் இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா புஷ்பா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க சூப்பர் மார்க்கெட்டில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய இருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியை சார்ந்தவங்க. இவங்க கிருஷ்ணகிரி சுற்று வட்டாரத்திலே வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. 2 பேருக்கும் திருமணமாகி செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் அதுக்கப்புறம் அவர் தவறி போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் தனிமையில் வசிக்கிற இவங்களுக்கு இப்போ இவங்க பேரண்ட்ஸ் இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. வரக்கூடியவர் கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது பணம் நகை இந்த மாதிரி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் உங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.